கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது சங்கீதங்களின் புத்தகம் 46 முதல் வசனம். 46ஆம் சங்கீதம் முதல் வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமானவர் என்று அங்கே சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார். அப்பா, அவர்தான் நமக்கு அடைக்கலம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ்விதமாக பார்க்கின்ற வேளையிலே தவறு செய்த குழந்தையை ஒரு தாயானவள் கண்டித்து கொண்டிருக்கும் போது வெளியே சென்ற அக்குழந்தையின் தகப்பன் உள்ளே வருகும்போது வீட்டிற்குள் வருவதை பார்த்த உடனே அந்த குழந்தையானது தன்னுடைய தகப்பனிடம் ஓடி வர தகப்பனும் அந்த குழந்தையை வாரி அணைத்து கொள்வான். அந்த தகப்பனுடைய அணைப்பையே அந்த குழந்தைக்கு அடைக்கலமாய் காணப்படுகிறது. அப்படியே நம்முடைய தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் மார்போடு அணைத்து நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறவராக காணப்படுகிறார். இப்பொல்லாத உலகில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வாழ்வதற்கு மிகவும் போராட வேண்டியதாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு விரோதமாக போராடும் மனிதர்களின் எண்ணிக்கைக்கும் கணக்கில்லை. தங்களை எதிரிகளாகவே காண்பித்து கொண்டு நமக்கு எதிராக போராடும் கூட்டம் ஒருபுறம் இருந்தாலும் கூட தங்களை நண்பர்களைப் போல காண்பித்து கொண்டு நமக்கு எதிராக சதிவேலை செய்கிற மக்கள் கூட்டமும் உண்டு என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு நின்று விடாமல் இவைகளோடு மாத்திரமல்ல, பிசாசுகளோடும் நாம் போராட வேண்டியதாய் காணப்படுகிறது. இதைத்தான் எபேசியர் 6:12 பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இல்லையா? ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று அந்த எபேசியர் பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இப்பெரிய போராட்டத்தில் நாம் பல வேளைகளில் நாம் என்ன பண்ணுறோம்? சோர்ந்து போகிறோம். அப்பொழுதெல்லாம் யாராவது நம்மை ஆறுதல் படுத்தி நம்மிடம் பட்சமாய் பேச மாட்டார்களா என்று நம்முடைய இருதயம் ஏங்குகின்றதாய் காணப்படுகிறது. அப்பொழுது யாராவது நம்மிடம் வந்து, உங்களுக்காக நான் இருக்கிறேன், எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று கூறி நம்மோடு கூடவே இருந்தால் நமக்கு எவ்வளவு ஆறுதலாக இருக்கும். அப்படியே நம்முடைய கர்த்தரும் நமக்கு கூடவே இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஏசாயா குறிப்பிடுகின்றார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று அங்கு திட்டமாக குறிப்பிடுகிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று அங்கே சொல்லுகிறார். ஒருபடி மேலாக பார்க்கின்ற வேளை 13ஆம் வசனத்தில் கூட சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றும் அங்கே குறிப்பிடப்படுகிறது. இவ்விதமாக இருக்கிறபடினாலே நமக்கு தேவன் அடைக்கலமாய் இருக்கிறார். நம்மோடு கூட இருந்து நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கொடிய வியாதிகள் மற்றும் தீமையான காரியங்கள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கும் கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். இவ்விதமாய் நமக்கு அடைக்கலமாய் இருக்கும் கர்த்தரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் அவரோடு இருந்து, எனக்கு அடைக்கலமாய் இருக்கும் கர்த்தாவே உமக்கு தோத்திரம் என்று அவரை நாம் தோத்தரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அப்பொழுதுதான் தேவ கிருபையானது இன்னும் அதிகமாக நமக்கு பெருகும். நாமும் ஆசீர்வாதமாக இருப்போம், மற்றவர்களையும் ஆசீர்வாதமாக நாம் வழி நடத்த முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நீதிமொழிகள் 18:10 பார்க்குறோம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அவருக்குள்ளாக நாம் காணப்படுகின்றதிலே அவர் அடைக்கலமாக நாம் கொண்டிருக்கிறபடினாலே நாம் மகிழ்ந்திருப்போம், நம் சந்ததியும் மகிழ்ந்திருக்கும். எனவே தேவன் நமக்கு அடைக்கலம் என்பதை உணர்ந்து செயல்படுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.